திருக்கண்ணங்குடி. சரி, இந்த திருக்கண்ணங்குடி எங்க இருக்குன்னு சொல்றேன். நாகப்பட்டினத்துக்கு முன்னாடி திருவாரூர்லே நீங்க தெற்கே போகும்போது இருக்கக்கூடிய க்ஷேத்திரம் திருக்கண்ணங்குடி. ரொம்ப உயர்ந்த க்ஷேத்திரம். இந்த திருக்கண்ணங்குடியை பத்தி ஒரு சரித்திரம் என்ன சொல்றான்னா, வசிஷ்டாச்சாரியர் இருந்தார் இல்லையா, ராமருடைய குரு. அவர் பெருமாளை ஆராதனம் செய்ய வேண்டும் என்பதற்காக வெண்ணெயை நன்னா பிடிச்சு 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 நன்னா வச்சிருக்கார். ஏன் சுவாமி, வெண்ணெய்னா உருகாதோ? வெண்ணெய்னா உருக வேண்டாமா? அவர் நல்லா பிடிச்சு வச்சிருக்கார், ஒண்ணுமே உருகலேன்னு சொல்றீரே. நான் உங்களுக்கு ஒரு சிவக்ஷேத்திரம் சொல்றேன். இது திருஷூர் அப்படின்னு ஒரு ஊர் உண்டு கேரளத்துல. அங்க பெரிய சிவக்ஷேத்திரம், மத்தியஸ்தரா இருப்பார் சிவபெருமான். வடக்குநாதன்னு பேர். நீங்க வடக்குநாதன் சன்னதிக்கு போனீங்கன்னா லிங்கத்தையே பார்க்க முடியாது, ஏதோ மலை மாதிரி ஒண்ணு இருக்கும். என்னன்னா நெய்யை குத்தி 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 பெரிய கைலாச பர்வதம் மாதிரி இருக்கும். லிங்கம் எங்க இருக்குன்னே தெரியாது, ஆனா அது உருகவே உருகாது அந்த நெய். அந்த மாதிரி இது உருகா வெண்ணெயை வச்சு ஒரு பெரிய விக்கிரகம் பண்ணி வச்சிருக்கார். இந்த வசிஷ்டர் ஆராதனை பண்ணின்னு வரார். ஒரு நாள் ஒரு சின்ன குழந்தை வந்துடுத்து. அது நன்னா அந்த வெண்ணெயில் ஆராதனை பண்ற விக்கிரகத்தை வாய்க்குள்ள போட்டு, விக்கிரகமா இருக்கக்கூடிய வெண்ணெய் உருவாக இருக்கக்கூடிய விக்கிரகத்தை வாயில போட்டுட்டு வசிஷ்டரை பார்த்து இப்படி எல்லாம் கையை காமிச்சது. இப்ப பாரு நான் ஷாட் விட்டேன்னு. வசிஷ்டர் இந்த குழந்தையை துரத்த ஆரம்பிச்சார். குழந்தை ஓட இவர் ஓட, குழந்தை ஓட இவர் ஓட, இந்த க்ஷேத்திரத்துல வந்து மறைஞ்சுடுத்து. அப்போதுதான் தெரிந்ததாம் வசிஷ்டருக்கு இங்க சேவை சாதிக்கிறது வேற யாரும் கிடையாது, சாக்ஷாத்து லோகநாத பெருமாள், தாமோதர நாராயணன்னு பேரு இந்த பெருமாளுக்கு. ரொம்ப அழகா இருப்பார் இந்த பெருமாள். அந்த வசிஷ்டருக்கு காட்சி கொடுத்த பெருமாள்.